லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பாருங்கள், வேதத்தில் நிறைய விஷயங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்தும் போது, கற்றுக் கொடுக்கும்போது அவைகளை நாம் கை கொள்ளாமல் போகிறோம். நிறைய நேரங்களில் பாருங்கள், அப்போ அப்படின்ட்டு பிணகுது. நிறைய நேரத்தில் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. நிறைய நேரத்தில் ஒரு அசட்டை பண்ணுகிற காரியங்களே இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளைகள் பாருங்கள், ஒரு படிப்பை அசட்டை பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கிறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. அதனால் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை அடைய முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதியிலே ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போய் அமர்ந்துறாங்க. ஏன்னா அன்றைக்கு படிப்பை ஒரு அசட்டை பண்ணுவதனால, தாய் தகப்பன் சொல்வதை கேட்காமல் அசட்டை பண்ணுவதனால ஒரு சில பிள்ளைகள் சிறு வயதிலே திருமணம் பண்ணி கொண்டு அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அப்போ இந்த அசட்டை என்ற ஒரு காரியங்கள் எப்படி கொண்டு போகுது பாருங்கள். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசட்டை ஆதான் பரவாயில்ல அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா அது பலவிதமான காயம் என்ன பண்ணணும்னு சொன்னால் சீழ் வச்சிடும், கால் முறிவு நடக்க விடாமல் பண்ணிடும். அப்போ பாருங்கள், உடனே பாருங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே என்ன பண்ணுறோம், அந்த கால் உடஞ்ச கால் சரி பண்ணுகிறோம். அடுத்தது காயம் அந்த காயத்தை ஆற்றும்படிக்கு இவைகளெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை ஏன் அசட்டை பண்ணுவீங்க? அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்கள், தேவ பிள்ளைகளாக பாருங்கள், ஆண்டவர் அநேகரை படைத்தவர்கள் பாருங்கள் அசட்டை. அவங்க வானவங்க இஷ்டம் போல் வாழ்ந்துட்டாங்க நோவாவின் காலத்தில். அன்றைக்கி அசட்டை பண்ணும்போது அந்த ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு இந்த நோவா மூலியமாக போயிட்டு சொல்லப்படுது. நோவாவுக்கு சொல்லும்போது அவர் அதை கடைப்பிடித்தா, அசட்டை பண்ணவில்லை, அதன்படி வாழ்ந்தார், அதன்படி நடந்தார். ஆனால் கட்சிங்களா, அவர் போய் சொல்லும்போது மழை வரப்போது இப்படி என்ன பண்ணுங்க, உள்ள வந்துருங்க பேழைக்குள்ளனா யாரும் வரவே இல்லை, அசட்டை பண்ணுறாங்க. இந்த அசட்டை பண்ண ஜனங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கு மூழ்கி போனார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் தேவ வார்த்தையை காத்தவனோ காக்கப்பட்டான். எவ்வளோ மழை வருது, அந்த மழைக்கு நடுவில் அந்த மனிதன் காக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுறான். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கீங்களா? நிறைய காரியங்கள் நிறைய நேரத்தில் சொல்ல ஆண்டோடைய வருகை சமீபமான இது எப்போதுலேருந்தோ சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம்ட்டு என்ன பண்ணுறோம், இன்னைக்கு பரிசுத்தம் கேட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நீதி செய்ய முடியாதவர்களாக காணப்படுறார்கள், அநியாயம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, ஒரு சிலர் தவறான பேச்சுகள் இன்னும் பேச்சு கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி மாற்றிக்க பாருங்கள். ஏனென்று சொன்னால் நிறைய நேரத்தில் பாருங்கள், நான் அசட்டை பண்ணுறன்ற விஷயம் கூட நமக்கு தெரியாமல் இருக்குது பாருங்கள். நிறைய நேரத்தில் இதை செய்யணும்பா, இதை செய்யணும்பான்னு சொல்லும்போது செய்யவே மாட்டேன், கம்முன்னு. அந்த அசட்டை பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. பேச சொன்னால ஏன் செய்யாமல் போயிட்டேன். இன்றைக்கி வேதமும் அதை தான் கற்றுக் கொடுக்குது. வேதத்தில் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த 13 41 வாசிங்க. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்றான். அசட்டைக்காரரே, கவனிச்சிங்களா? அந்த அசட்டை பண்ணுகிற மனிதனை குறித்து வேத அசட்டக்காரனாம். இந்த அசட்டக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்யணும்னு நினைச்சா கூட அவன் என்ன பண்ண மாட்டான், அதை விசுவாசிக்க மாட்டான், நம்ப மாட்டான். நான் ஒரு கிரியை நடப்பிக்க போகிறேன், அந்த நடப்பிக்கிற காரியங்களை விவரித்து சொன்னால் கூட அந்த மனிதன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். மழை வரப்போகுது, 40 நாள் மழை பெய்ய போது விவரித்து சொல்லப்படுகிறது. அந்த விவரித்து சொல்லும் போது ஒரு பேழையை ஒன்று கட்டப்பட்டிருக்கு, அதையும் பார்க்குறாங்க, இதையும் கேட்குறாங்க. ஆனால் அவர்களோ அசட்டை பண்ணுகிற ஒரு ஜனமாய் காணப்பட்டார், அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார். இந்த அசட்டைக்காரர்கள் பாருங்க, ஒரு நாள் மழை வரும்போது கதவை தட்டுறாங்க, கதவு திறக்கப்படவில்லை. அசட்டை பண்ணினவனை ஆண்டவர் கைவிட்டு விட்டார். அசட்டை பண்ணவனுடைய கதவு பார்த்தீங்களா, அசட்டை பண்ணவனுக்கு கதவு பூட்டப்பட்டு இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கிரியை நடப்பிக்கும் போது, ஒரு அற்புதங்களை செய்யும் போது, ஒரு விடுதலையை கொடுக்கும் போது, ஒரு சமாதானத்தை கொடுக்கும் போது, நீ அசட்டை பண்ணுகிறவனாய் அந்த நாளை மிஸ் பண்ணிட்டினா அந்த கதவு மூடப்பட்டிருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சமாதானத்தை நீ அடைய முடியாது, ஒரு சுகத்தை நீ அடைய முடியாது, ஒரு பலத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கோ அற்புதம் நடக்குதுங்க, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஒன்றுமே நடக்கலைங்க. காரணம், நீ அசட்டை பண்ணிட்ட. நீ ஆலயத்துக்குள்ளே போகிற இடத்துல ஆண்டவன் கூட இடைப்பட்டிருப்பார்.
அந்த நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். அந்த வாக்குத்தத்தை ஒரு அசால்ட்டா, ஒரு அற்பமா, சாதாரணமாக கேட்டுவிட்ட. நீ அசட்டை பண்ணுவதனால இன்னைக்கு உனக்கு அது கிடைக்காம போச்சு. நான் ஒரு கிரியை நடப்பிப்பேன், நான் செய்வேன். ஆனால் அந்த கிரியை ஒருத்தவனுக்கு விவரித்து சொன்னாலும், உனக்கு அதை புரிய வச்சாலும் உனக்கு என்ன பண்ணாது? அது புரியாது, அது போய் சேராது, அது உனக்கு உகந்ததாய் மாறாது. தேவ பிள்ளைகளே, தேவனை தேடுகிற நீங்கள் தேவனை ஒருபோதும் அசட்டை பண்ணாது. ஒரு திருமணம் பண்ணின ஒரு பிள்ளை தன் கணவனை அசட்டை பண்ணும்போது அந்த கணவன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்கள விட்டு வெளியில் போகிறவங்க. அவர் பாருங்க, என்னை விட்டு போயிட்டாரு, என் கூட பேச மாட்டாரு, என் கூட இருக்க மாட்டாரு, நீ அசட்டை பண்ண அவரும் விட்டு விலகி இருப்பார். ஒரு மனைவியானவள் நீங்கள் அசட்டை பண்ணும்போது அந்த அசட்டை பண்ணின காரியங்கள் என்ன ஆகும்னா, ஒரு நாள் அவங்க கூட இருக்க மாட்டார். ஒரு பொண்ணு பாருங்க, அசட்டை பண்ணும்போது இன்னைக்கு மறிச்சு போயிடுச்சு. அந்த பொண்ணு மறித்த உடனே இவ்வளோ சொத்து சோகங்கள்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அசட்டை எங்கே கொண்டு போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு மறிக்கும் நேரத்துக்கு கொண்டு மறிச்சிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ ஐயோ இருந்திருந்தா நான் காப்பாற்றிடுவேன், இருந்திருந்தா நாங்கள் அப்படி பார்க்க முடியாதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, நாள் முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்கள் அசட்டை பண்ணும்போது கதவு அடைக்கப்பட்டு போய்விடும். அந்த நேரத்தை ஒரு மனிதன் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த சூழ்நிலையை ஒருத்தர் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த தருணத்தை ஒருத்தர் மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு எதிலெல்லாம் நீ மிஸ் பண்ணிக்க போகிற, எங்கெல்லாம் நீ அசட்டியாக இருந்தியோ, நாளைக்கு படிப்பலாம் போ அப்படின்னு எக்ஸாமில் ஒரு அசட்டை பாருங்கள் எங்கே போச்சு, எக்ஸாம் எழுத முடியாமல். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அரியர்ஸ் வச்சுருக்கீங்க. ஏன் அரியர்ஸ்? எல்லாரும் ஏன் அந்த அரியர்ஸ் வச்சுருக்கீங்க? அங்கே பாடம் கற்றுன்னு இருப்பான், நீ பாட்டு பசங்களோட சேர்ந்து ஊரை சுற்றுது, அப்போ தான் கட்டடிச்சுட்டு போகிறது. அப்போ தான் அது ஒரு பெரிய இது, உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் உள்ள படிச்சுமா நீங்கள் பண்ண ஒரு கூட்டம் வெளியே போகிறது, அங்கே உள்ள இருக்க கூட்டம் என்ன பண்ணுது, அது அரியர்ஸ் இல்லாமல் எக்ஸாம் எழுதுது, வெளியில் சுற்றுது பாருங்க. அது அரியர்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி வரலாம் பட்டம் வாங்காத ஒரு கூட்டம்லாம் இருக்குதுலாம். ஏன்னா அதுக்கு திரும்ப படிக்க முடியாது, அந்த படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சில பிள்ளைங்க அந்த காலேஜ் போன தவறான பழக்க வழக்கங்களை கொண்டு வந்ததுங்க, குடிப்பழக்கம்லாம் உள்ள உண்டாது. ஏன்னா அசட்டை, அப்பா அம்மாவுக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படணும். நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் அசட்டை பண்ண உங்களுக்கு ஒரு மேன்மை நீங்கள் இழக்கிறீங்க. அந்த கதவு மூடப்படுகிறது. அந்த கதவு மூடப்படுமானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையும் அடைய முடியாது, எதையும் பார்க்க முடியாது. அது உங்கள் முன்பாக தான் நடக்கும். நான் பார்த்துட்டே இருக்குங்க, அதுக்குள்ளே பார்த்தா கதவு மூட்டு இருக்குங்க. ஏன் தெரியுமா? அந்த நேரம் உனக்கு ஒரு அசதியாய் மாறிவிடும். அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு குறைவை நீ சந்திப்பாய். அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒன்றை நீ எழுந்து போகிற ஒரு காரியங்கள் உண்டா. ஏன்னா நீ அசட்டை பண்ணதுனால அப்படி தான் நடக்கும். இங்கே நிறைய பேர் கவர்மெண்ட்டில் நிறைய உதவிகள், ஒரு நாள் அசட்டை பண்ணிடுவாங்களா அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் நிற்குங்க. ஐயோ அன்றைக்கே கொடுத்தாங்க, நான் போயிருக்கணுங்க, அன்றைக்கே சொன்னாங்க, நான் போய் அதை வாங்கியிருக்கணும், வாங்காமல் போயிட்டேங்க. இன்றைக்கி வரலாம் வாங்க முடியாமல் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பக்கத்தில் இடம் கம்மியாக இருக்குது வாங்கி போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ண அதான் எங்கன்னாத்தங்க இடங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதே இடம் விலையை ஜாஸ்தி, என்கிட்ட தாங்க சொன்னாங்க, நான் வாங்காமல் போயிட்டேங்க. அசட்டை பாருங்கள், உங்களுடைய உயர்வை தடுக்கிறது, உங்கள் மேன்மையை தடுக்குது. அசட்டியான காரியங்களை நீங்கள் வைத்துக்கொள்ளணும்னா தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவு கட்டாது. ரோமரில் நீங்கள் எடுத்துக்கொள்ளீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நீங்கள் மாற்றிங்க. அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாளமாய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. கவனிங்க, இந்த அசட்டை பண்ணின மனிதனுடைய காரியங்களை பிறகு ஒரு கூட்டம் இன்றைக்கு வரை அடையாமலே போயிட்டாங்க. இன்றைக்கு இயேசு சுகம் தருகிற நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு பலவீனமாகவே செத்து போனாங்க, பலவீனமாகவே இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சுகத்தை வைத்த தேவனுடைய கதவு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைய பேருடைய வாழ்க்கை. கர்த்தரிடத்துல வந்தால் ஆசீர்வாதமாக இருப்போம், அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த ஆசீர்வாத கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது? உங்களுக்கு கிடைத்த ஒரு நேரங்களை, உங்களுக்கு கிடைத்த ஒரு தருணங்களை நீங்கள் மிஸ் பண்ணதுனால, நீ அசட்டையாக இருந்ததுனால இன்னைக்கு அதை நீ அடைந்து கொள்ளாமல் போயிட்டா.
வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏசா யாக்கோபு என்று இருக்கிறார்கள். இவர்கள் பாருங்க, இந்த ஏசாவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சுக்கிறார். சேஷ்டபுத்திர பாகம் என்று ஒரு முதல் பிள்ளை பிறந்துட்டா அவனுக்கு ஒரு பாகம் ஒன்று இருக்குது. அதை அவன் அசட்டை பண்ணுகிறான், அதை அற்பமா பார்க்குறான். இதனுடைய வேல்யூ தெரியாமல் இருக்குது, அதனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த அசட்டை பண்ணுகிற மனிதன் பாருங்க, ஒரு நாள் பசியோடு வருகிறான். இந்த யாக்கோபு கூழ் காசு கொண்டிருக்கிறான். அப்போ கேட்கும்போது, நானும் பசியாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு கூழ் கொடுறான். அவன் கேட்கும்போது சொல்கிறான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை தெரியா எனக்கு? ஆனால் நானே சாக போகிறேன், ஏன் நான் வச்சு என்னடா பண்ண போகிறேன், நீ எடுத்துக்கிடா. பாருங்க, அசட்டையாக ஒரு காரியங்களை செஞ்சான் பாருங்க. அவன் பாருங்க அந்த காரியங்களை இழந்து போய் ஆசீர்வாதத்துக்குரியவனா யார் மாட்டான்? யாக்கோபு மாறிவிட்டான். யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டான். பின்வரும் நாட்களில் தான் அதோடைய உயர்வை அவன் அறிந்து கொள்கிறான். அது எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியத்தை நான் இழந்து விட்டேன் என்று. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அசட்டையாக இருந்து அற்ப காரியங்கள் எல்லாம் ஆசை வைத்து அற்ப காரியங்கள் ஓடி தேவனுடைய காரியங்களை மறந்துட்டாங்க. இன்னைக்கு சர்ச்சைக்கு போனோம், சர்ச்சையுடைய காரியங்களை விட பாருங்க மற்ற காரியங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, நாளைக்கு போய்க்கலாம் சர்ச்சைக்கு, இன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், நாளைக்கு போனால் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அங்கே போனால் தான் மேக்கப்லாம் பண்ணாலும் நம்ம அலங்காரமாக எல்லாருக்கும் முன்னாடி நம்ம கெத்தாக போயிட்டு வந்தோம். அது உன்னை அலங்கோலமாக்குற இடம். நீ சபைக்கு போகிற பற்றியா, கர்த்தருடைய வார்த்தை உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்கக்கூடிய நாட்களில் நீ மிஸ் பண்ணுகிறாய். அப்போ நீ பழைய மனுஷனாகவே இருப்ப, நீ புது மனுஷனாக மாற முடியாது. அப்போ ஆலயம் எப்படி மாற்றுது? உன்னை புது மனுஷனாக மாற்றுது. ஆனால் நீயோ உன்னை பழசாக மாற்றுற இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நீயும் புதுசாக இருக்க மாதிரி காமிச்சுக்க. அது உன்னையும் குறைவுள்ளதாய் மாற்றும். குறைவான காரியங்களை இஸ்ரவேலர் பாருங்க, இப்படியாப்பட்ட காரியங்களை அசட்டை பண்ணினதுனாலே அவர்கள் அடையாமல் போய்விட்டார்களாம். அதனாலே ஒரு கூட்டம் கடினப்பட்டிருக்கிறார்களாம். நமக்கு மாத்திரம் எதோ கொடுக்க மாட்டாங்க, நமக்கு மாத்திரம் எதோ நடக்க மாட்டேங்குது, நமக்கு மாத்திரம் எதோ கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அவங்களுக்கு கடினப்பட்டதுக்கான காரணம் அவர்கள் அசட்டை பண்ணினாலே. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி தேவன் அத்தனை அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தேவன் கொண்டு வருகிறார், அசட்டை பண்ணுகிறார். நாங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே பாருங்க, நாங்கள் எப்படிப்பட்ட ஆகாரத்தை உட்கொண்டோம். அங்கே பாருங்க, அவன் சமைக்கிற இடத்துல உட்காந்து கிடக்கிறான், அங்கே மிச்சம் தின்னு கிடப்பான், அதை பெருமையாக பேசுங்க. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் தேவாதி தேவனோடு கூட அமர்ந்திருக்கிறேன், தேவன் என்னோடு கூட வருகிறார், சர்வத்தையும் படைத்தவரோடு நான் உறவு கொண்டவனாக இருக்கேன், எனக்காக அற்புத அடையாளங்களாக செய்து கொண்டு நடத்தி வருகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரோடு கூட நீங்கள் பயணத்தை செய்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ண, அசட்டை பண்ணுவது, தேவனை அசட்டை பண்ணுது. அசட்டை பண்ணி முறுமுறுத்தார்கள் பாருங்க, வழியிலே செத்து போனார்கள். அவர்கள் கண்டு வைத்திருந்த அந்த பாலம் தேனோட கூட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார்கள். காரணம் அசட்டை. இன்றைக்கு நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அவர்களுக்கு கனநித்திரை ஆவியா, கனநித்திரை ஆவி மாத்திரல, காணாத கண்கள் கேளாத காதுகள் அவர்களுக்கு உண்டாச்சு. யார் கொடுத்தது? தேவன் தான் கொடுத்தார், தேவன் தான் அப்படி செய்தார். அப்ப பாருங்க, உன் கண்ணுல அதை பார்க்க முடியாம போயிடுச்சு. நீ பார்க்கணும், இரவு ஏஞ்சி நான் ஜோம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கணும், அதிசயத்தை பெற்றுக்கணும், நல்லா தூங்கிடுவேன். கனநித்திரை ஆவி, தூக்கம் 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 தூக்கம், ஒரு நாளும் ஜபிக்க முடியாது போயிடும். ஏன்னா அன்றதான் கொடுக்குறார் கனநித்திரை ஆவி. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் அசட்டை பண்ணும்போது அவன் அடைய வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிற காரியங்களை அவர் அடைய விடாமல் பண்ணுகிறார். காது கேட்கக்கூடிய காரியங்களை கேட்காதபடிக்கு செய்கிறார். அற்புதங்களை, அடையாளங்களை, நன்மைகளை, தேவன் பேசுகிற காரியங்களை கேட்க முடியாமல் போகுது. ஏன் தெரியுமா? அவர் ஒரு நாள் அசட்டை பண்ணினார். இன்றைக்கு தேவ பிள்ளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்கள, நீங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு அன்றைய சமூகத்தை நாடி அன்றைய எனக்கு உதவி செய்ய கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்காங்க, நிறைய பிரச்சனையோடு இருக்காங்க, அசட்டை பண்ணின நாட்கள் உண்டு. ஆண்டவரே ஒரு சியாய் மன்னிங்க, உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்துக்கே மகிமை 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 நட்டும் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.